ஜோதிடத்தில் ஏன் நிறைய கான்ட்ரவர்சி வருது அப்படின்னா, ஒரு விதி ஜோதிடத்தில் படிக்கிறோம்னா, அந்த விதி வந்து எல்லா ஜாதகத்துக்கும் ஒரே மாரி அப்ளிகபிள் ஆகாது. அல்லது ஒரு இடத்துல சரியா சொல்ற விதி, இன்னொரு இடத்துல வளைஞ்சு, திரும்பி வேற மாரி அதுக்கு நேர் எதிரா பேசும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். 5ஆம் இடத்துல குரு இருக்கலாமா? இருக்கப்படாது, இருக்கப்படாது. காரணம் வந்து 5ஆம் இடம் குழந்தைகள் ஸ்தானம். குரு குழந்தைகள குறிக்கிறது. அது போய் அங்க உட்கார்ந்தா காரகோ பாவநாஸ்தி. அதனால குழந்தை கிடைக்காது. சரி. இது 10ஆம் இடத்துல சனி நிற்கலாமா? தொழில் காரகன். அவர் போய் அங்கே 10ல் நிற்கக்கூடாது. சரி 7ல் சுக்கிரன் நிற்கலாமா? நிற்கக்கூடாது, நிற்கக்கூடாது. ஏன்னா மனைவியை குறிக்கிறது 7ஆம் இடம். அங்கே போய் சுக்கிரன் நின்றுச்சுன்னா குடும்பம் விளங்காது, அல்லது குடும்பம் வந்து உருவாகாத பிரச்சனையாகி போயிடும் அப்படின்னு வருது. அப்போது காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிறது பர்ஃபெக்டாக பேசுது இல்லையா? சரி, இப்போ நான் ஒரு வாசகம் சொல்கிறேன். லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி நிற்கிறார். இவங்களுக்கு ஆயுள் வந்து சீக்கிரம் போயிருமா அப்படின்னா போகாது, நீடித்த ஆயுளுடையவர் அப்படின்னு சொல்லுது. சரி, 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். சனி ஆயுள்காரகன். அவர் போய் அங்கே உட்காந்தாருனாக்க அப்போ ஆயுள் நீளமாக எப்படி கொடுக்கும்? காரகோ பாவநாஸ்தி ஆகி குட்டையாயிடக்கூடாது ஆயுள் அப்படின்னா அங்கே ஆகாது. சரி, 12ஆம் இடம் என்ன சொல்கிறோம்? அயன சயன போகஸ்தானம் மோட்சஸ்தானம்ங்கிறோம். லக்னத்துக்கு 12ஆம் இடம் மோட்சம் தர்ற இடம். கேது வந்து என்ன சொல்கிறோம்? மோட்ச காரகன் அப்படின்றோம். ஒருத்தரை மோட்சத்துக்கு அனுப்புறது கேது தான் அப்படின்றோம். அப்போ கேது போய் 12ஆம் பாவத்தில் உட்காந்தா அவன் மோட்சத்துக்கு போயிடுவான், இறைவனுடைய திருவடி நிழலை அடைஞ்சிருவான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு பிறப்பு கிடையாது, பிறப்பிலி, இது வந்து கடைசி பிறப்பு உங்களுக்கு அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். அப்போது இங்கே காரகோ பாவநாஸ்தி வேலை செய்யாதா அப்படின்னா இங்கே வேலை செய்யாது. அப்போ பாருங்கள், காரகோ பாவநாஸ்திங்கிறது நீங்கள் ஒரு சுக்கிரன் எடுத்துக்கிட்டா, குருவை எடுத்துக்கிட்டா, சனியை எடுத்துக்கிட்டா அப்படின்னாக்கா அது ஒரு இடத்துல வேலை செய்யும். இன்னொரு இடத்துல அதே விதி வந்து அப்படி நேர் எதிராக திரும்பிக்கிறேன். அப்போ இது மாதிரியான கான்ட்ரவர்சி நிறைய விஷயங்கள்ல இருக்குது, நிறைய விதிகளில் இருக்குது. அப்போ எந்த விதியை எந்த ஜாதகத்துக்கு எப்போ பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் ஜோதிடத்தினுடைய வெற்றி. ஜோசியத்தை நம்ம இப்படித்தான் புரிஞ்சுக்கிறணும். அதை விட்டுட்டு சனி கெடுதல் செய்வார், குரு நல்லது செய்வார், சூரியன் கெடுதல் செய்வார்னு வடிச்சுக்கு இருந்தோம்னா பேசிக்லேயே தான் இருப்போமே தவிர, ஒரு ஜாதகருக்கு சனி மிகப்பெரிய யோகத்தை செய்கிறதும் உண்டு, அதே சனி கெடுக்கிறதும் உண்டு. ஒரே கட்டத்தில் ஒரே லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நடக்கும். இதை புரிஞ்சுக்கிறது தான் சார் ஜோசியம். அப்போது ஜோதிட விதிகள் விதிவிலக்குகள் அப்படிங்கிறதுல எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குமோ அந்த அளவுக்கு ஷார்ப்னஸ் கிடைக்கும் பலன் சொல்கிறதுல.